இந்த 2026 தேர்தலில் எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குங்க எந்தெந்த கட்சிக்கு வரும்? நாம் தமிழ் நிலை என்ன, தாவைக்கு நிலை என்ன? 5வது முறை தனிச்சு போட்டிடுறாரு. அவருக்கான மக்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். விஜய் மாதிரி, கமலஹாசன் மாதிரி ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் இல்லை, இடைத்தேர்தலை கண்டு ஓடக்கூடியவர் இல்லை, முழு நேர அரசியல்வாதி. 234லையும் கொள்கை தெளிவோட வேட்பாளர்கள் போட்டிருக்கிறாரு. விஜய் கம்பாரிசன் சீமான உயர்த்தம். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சுயநலமா இருக்காரு, கொள்கைவாதியா இருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனைல இருக்காரு. விஜய் கேண்டிடேட் போட முடியாம 101 இரவல் கேண்டிடேட்டுகளை அதிமுகவில் இருந்து பெற்று போடுறது. இவர் வியாபாரி, வியாபாரம் பண்ண வந்திருக்காரு. எடப்பாடியில் விஜய் வேட்பாளரும் மாற்று வேட்பாளரும் எடப்பாடி பழனிசாமியால் விலைக்கு வாங்கப்பட்ட சூழ்நிலையில் அவரு, வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் அந்த பெல்ட்டுக்குள்ள விஜய்க்கு கேண்டிடேட்டை ஆஃப் பண்ணக்கூடிய மூவ் எடுத்துட்டாங்க. ஒரு 50-60 கேண்டிடேட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பணத்தை வாங்கிக்க, ஆஃப் ஆகி அப்படி உட்கார்ந்துருங்க. இந்த முறை தேர்தல் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள் சட்டமன்றத்தில் வெல்வாங்களா? காரைக்குடியில் சீமானு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு பாக்குறீங்க? காரைக்குடியில் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. ஒரு லீடரா ஜெயித்திருப்பாரு. சீமானை பொறுத்தளவில் டூ ஆர் டைன்னு தன்னோட பேட்டெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு. இதுல இந்த எலெக்ஷன்ல எடப்பாடி பலகீனப்படுத்தி சீமான் எமர்ஜ் ஆயிட்டாருன்னா 31ஆம் ஆண்டு எலெக்ஷன் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் இருக்கும். ஆனா அவர் பிரச்சாரம் போற இடத்துலலாம் மக்கள் வெள்ளமா கூட்டம் வரதை பார்க்க முடியுது. நிறைய செல்வாக்கு இருக்கு, எங்க பார்த்தாலும் விசில் சத்தம் கேட்டுட்டே இருக்குல்ல அவர் சொல்ற மாதிரி. திரைப்பட கலைஞர் அவருக்கு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும், மக்கள் வரத்தான் செய்வாங்க. வாக்கு வருதாங்கிறது தான் அவர் நிலைப்பாடு இல்லாதனால வாக்கு வங்கியில் அடிபடுவார். கவின் ஆணவ படுகொலை எதிர்ப்பு சீமான் தான் பண்றாரு. பட்டியல் வெளியேற்றம் சீமான் தான் பேசுறாரு. 2 பேருமே திமுக ஆட்சி ஆகட்டும் தான் வந்திருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறது மறுபடியும் திமுக ஆட்சி. விஜய்க்கு பலம் என்ன? விஜய் என்ன பண்ணிடுவாரு? விஜய்க்கு பலம் என்ன? உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. புதுச்சேரியில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு காங்கிரஸ் நிறைய முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த முறை அங்கே ஆட்சி மாற்றம் வருமா, எப்படிங்க பாக்குறீங்க? காங்கிரஸ் பலமுறை ஆட்சி அமைச்ச ஒரு இடம் தான். மக்களவை தேர்தலையும் காங்கிரஸ் அங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்க. பட் இங்கே நாம் தமிழர் ஒரு பிளேயராக இருக்கிறது, விஜய் உள்ள வந்திருக்கிறது. கண்டிப்பாக அங்கே சர்வீஸ் பண்ணி மக்கள் ஆதரவு பெறது அங்கே இது. ஸோ அங்கே எப்படி ஒரு கிளியர் கட் மெஜாரிட்டி அங்கே வருமாங்கிறது டவுட் தான். கார்பரேஷன் வார்டு மாதிரி தானே. ஓகே. ஸோ அதில் உள்ள லோக்கல் லீடர்ஸு நிறைய பேர் களத்துக்குள்ளே நிற்கிறது. ஒரு வேவ் மாதிரிப்பட்ட ஒரு தன்மைகள் அங்கே இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் கிடைக்கும், அது காங்கிரஸுக்குள்ள ஒரு சாதகமான அம்சமாக பார்க்குறேன். மற்றபடி அங்கே இண்டிவிஜுவலாக 30 தொகுதிகள்லையும் ஒருமித்த கருத்தோட ஒரு வேவுங்கிறார் தன்மை விட்டு தாண்டி போயிட்டு அந்த கேண்டிடேட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி வராங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வரலாம் புதுச்சேரியை சொல்ல முடியாது. இதோட தமிழ்நாடு அரசியல் காலத்தில் சீமான் 4வது முறையாக தனிச்சு போட்டிட்டாரு. கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிரதமர் கேண்டிடேட் இல்லைன்னா கூட 8.22 விழுக்காடு வாக்கு வாங்கினாரு. இந்த முறை 117 ஆண் 117 பெண் சொல்லி சரிக்கு சமமாக 234 வேட்பாளரை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த டைம் சீமானுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருப்பாங்க? 5வது முறை தனிச்சு போட்டிடுறாரு. அது அவருக்கான மக்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். விஜய் மாதிரி, கமலஹாசன் மாதிரி ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் இல்லை, டெம்பரரி அரசியல்வாதி இல்லை, ஒரு இடைத்தேர்தலை கண்டு ஓடக்கூடியவர் இல்லை, முழு நேர அரசியல்வாதி. 234லையும் கொள்கை தெளிவோட வேட்பாளர்கள் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் சீமான், விஜய் கம்பாரிசன் சீமான உயர்த்தம். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார், சிஏ எதிர்ப்புன்னு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தை சந்திக்கலை. கடைவிரித்தேன் கொள்வாரில்லைன்னு கூட்டணிக்கு ஆள் வருவாங்கன்னு வாங்கன்னு தேடியும் யாரும் கூட்டணிக்கு வரல. சீமான் அப்படி இல்லை. மக்களவை தேர்தலிலே இது ராகுல் காந்திக்கான தேர்தல்னு பலரும் பயமுறுத்தினாலும் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து 4 கட்சியும் அடித்து ஏபிசிடி எதிர்ப்பு, ஏ ஃபார் ஏடிஎம்கே, பி ஃபார் பிஜேபி, சி ஃபார் காங்கிரஸ், டி ஃபார் டிஎம்கே 4 வரையும் எதிர்த்து உறுதியாக களத்துக்குள்ளே நின்னார். ஸோ விஜய் லெட்டர் பேடு, சீமான் உறுதியாக களத்துக்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு கம்பாரிசன் மக்கள் மத்தியில் இன்னும் 15 நாட்களுக்குள்ளே பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேரும். விஜய் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தில் கண்டஸ்ட் பண்ணாமல் களத்தை விட்டு ஓடிட்டார். கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் ஒதுங்கி இருக்கக்கூடாது. சீமான் போலரைசேஷன் வரும்னாலும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே நின்று களமாடினார். ஸோ இது விஜய் சீமான் கம்பாரிசனில் விஜய் கமலஹாசன் நாங்குநேரி
விக்கிரவாண்டி வெள்ளூரில் நிற்காமல் போய் பலகீனம் அடைஞ்ச மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக மின்னலா காளானா நீர்க்குமிழியா ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு ஏப்ப சாப்பையா ஒப்புக்கு சப்பானியாக அரசியல் பண்ணுறாருங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் தெளிவாக வந்துடும். இப்போவும் அவர் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணாமல் ஒரு லீவ் விட்டு ஒரு பொய்யும் புரட்டுமா பண்ணி அதுக்கு காரணங்களை கற்பித்து ஒரு மாய்மால வேலை பண்ணுறது. சீமான் தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்களுக்கான தலைவருங்கிற இமேஜி மக்கள் மத்தியில் தெளிவாக வரும். இதை தாண்டி விஜய் கேண்டிடேட் போட முடியாமல் தம்பி சாட்டை துரைமுருகன் சொல்ல மாதிரி 101 இரவல் கேண்டிடேட்டுகளை அதிமுகவில் இருந்து பெற்று அவர் போடுறது. இவர் வியாபாரி, வியாபாரம் பண்ண வந்திருக்காரு. எந்த கட்சியிலையும் இடம் கிடைக்காத கைலாங்கடை பொருள் மாதிரி வியாபாரம் பண்ணுற மாதிரி கேண்டிடேட்டை போட்டிருக்காருங்கிறதும் சீமான் களம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 214 கேண்டிடேட்டையும் போட்டு களத்துக்குள்ளே தெளிவாக ராஜராஜ சோழன், மேதகு பிரபாகரன்னு, தமிழ் தேசிய அரசியல்னு தெளிவாக நிற்கிறாருங்கிறதும் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானை உயர்த்தி பிடிக்கும். அடுத்தபடியாக விஜய் ஆட்களால் 214 போட முடியாமல் எடப்பாடியில் விஜய் வேட்பாளரும் மாற்று வேட்பாளரும் எடப்பாடி பழனிசாமியால் விலைக்கு வாங்கப்பட்ட சூழ்நிலையில், அது மட்டும் இல்லை இப்போ அவர் வேலுமணி தங்கமணி இவங்கள்லாம் அந்த பெல்ட்டுக்குள்ளே விஜய்க்கு கேண்டிடேட்டை ஆஃப் பண்ணக்கூடிய மூவ் எடுத்துட்டாங்க. ஒரு 50-60 கேண்டிடேட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. பணத்தை வாங்கிக்க, விஜய் வியாபாரி தானே, வியாபாரத்துக்கு தானே வந்தார் அரசியல், என்ன கொள்கை இருக்குது, ஒரு கொள்கை இல்லாத ஒரு குழப்பவாதி தானே, வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் தன் பாப்புலாரிட்டியை வச்சு வியாபாரம் பண்ண பார்க்காரு. மீண்டும் சினிமாவுக்கு தான் போக போகிறாரு, உறுதியாக ஒன்றும் நிற்க மாட்டார். அதனால் ஐயா எடப்பாடி எப்படி 2 வரையும் செட்டில் பண்ணார் எடப்பாடியில், அதே மாதிரி உங்களை நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம், நீங்கள் ஆஃப் ஆகி அப்படி உட்கார்ந்துருங்கிறத அதிமுககாரங்க தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க. காரணம், அவர் சீமான் மாதிரி ஒரு கொள்கையோடு வரணும். பிரபாகரன் ராஜராஜ சோழனி வந்தால் எந்த ஓட்டு விழுன்னு அவனுக்கும் தெரியாது. அங்கே தொட்டா அடிக்கும் ஷாக்குங்க மாதிரி சீமான் திருப்பி அடிக்கிற அடி ரொம்ப பலமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி வரீங்க, அதே 2000 எடப்பாடி கொடுத்தா 2500ங்கிறீங்க, அதே எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொன்னால் நீங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்கிறீங்க, அதே செங்கோட்டையன் இவங்க சத்யபாமா லோகேஷ் ரெட்டியார்பட்டி நாராயணன் ஆர்எஸ் முருகன் தூசி மோகன் பிஎஸ் பாபுன்னு அதே அதிமுக அதிருப்தியாளர்கள் ஸ்ரீதர் ராஜலட்சுமி வேட்பாளராக சுப்பிரமணியம் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. அப்போ அதிமுககாரன் உங்களை கை வைக்காமல் எப்படி இருப்பான்? உங்கள் வேட்பாளர்களை நீங்கள் ரெட்டலையை சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக ஓட்டை பலகீனப்படுத்துறீங்கன்னு எடப்பாடியில் ஆரம்பித்தது. மற்ற இடங்களில் நீங்கள் வேட்பாளர் இருப்பாங்க, இது செலவு பண்ண மாட்டான், அவன் ஒர்க் பண்ண போக மாட்டான். இந்த சந்தர்ப்பவாத விஜய்க்கு சந்தர்ப்பவாதிகள் எப்படி இருப்பான்னு புரிஞ்சு அந்த சந்தர்ப்பவாதிகளை அரசியல் வியாபாரிகளை ட்ரீட் பண்ணுறாங்க அதிமுக. நீ நாம் தமிழர் மாதிரி கொள்கை உறுதி கொள்ளவனை நீ வேட்பாளரை போட்டால் உனக்கு இந்த சிக்கல் வராது. நீ வியாபாரிகளை போட்டால் அவன் வியாபாரம் தானே பண்ணுவான், நீயே வியாபாரி அவனும் வியாபாரம் தானே பண்ணுவான். இது விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமானுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து இலவசங்கள் எதிர்ப்பில் சீமான் தெளிவாக நிற்கிறாரு. விஜய் அவர் இலவசங்களை தான் அறிவிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல இலவசங்களுக்கு எதிராக பேசினார், அருண்குமாரை வச்சு பேசினார். அவருக்கு சர்க்கார் படத்தில் இலவசங்களை போட்டு உடைப்பார். அப்புறம் என்ன நினைப்பாரோ எது நினைப்பாரோ, நம்ம ஓட்டு இல்லாமல் போயிடக்கூடாது, இலவசங்களை சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி தான் நம்ம எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு இலவசத்துக்கு ஆதரவாக எடப்பாடி 2000 ரூபான்னா 2500 ஒரு யாரும் போட்டுட்டாரு. மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்? மக்கள் மனநிலை ரேவடி கல்ச்சருக்கு எதிராக தான் இருக்காங்க. 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டர்ஸும் இலவசங்களுக்கு எதிரான ஓட்டு. ஸோ இலவசங்களுக்கு எதிராக தெளிவாக பேசக்கூடிய சீமானுக்கு இலவச எதிர்ப்பு ஓட்டு தெளிவாக வரும். இலவசங்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் எடப்பாடி 2 கட்டானா போய் விஜயும் இலவசங்களுக்கு ஆதரவு நிலப்பாட்டுக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகு சீமானுக்கு அந்த பிராண்டி விஸ்கிக்கு எதிரான வாக்குகள், பிராண்டி விஸ்கிக்கு மதுப்பிரியர்களுக்கு தான் ஸ்டாலின் எடப்பாடி விஜயும் அதுக்குள்ளே போயிட்டார். அப்போ சீமான் அதுக்கு எதிரான வாக்குகள் பனம்பால் தென்னம்பால் இன்னும் பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிற வாக்குகள் சீமானுக்கு வரும். திராவிடத்துக்கு எதிரான வாக்குகள் சீமானுக்கு வரும். இதிலெல்லாம் ஸ்டாலினுக்கு ஒரு லாபம் இருக்குது. அருந்ததியர் பிரியாட்டி ரிசர்வேஷனுக்கு ஆதரவான வாக்குகள் எல்லாம் ஸ்டாலினுக்கு போகும். எதிரான பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும், அதுக்கு கவுண்டரும் வன்னியரும் முக்குலத்தோரும் துணை நிற்கணும்னு சீமான் ஒரு முன்னெடுப்பை எடுக்கும்போது அதில் இந்த பாதிக்கப்பட்டவங்கள வாக்கு சீமானுக்கு வரும். பலனளிக்கக்கூடிய வாக்கு ஸ்டாலினுக்கு தான் போகும். ஆனால் அந்த வாக்குக்கு தான் எடப்பாடியும் ஃபைட் பண்ணுறாரு. ஜெயலலிதா கருத்தை குப்பைக்கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு விஜய் அதுலேயும் 2 கட்டானா இருக்கிறார். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் சீமான்
கிறிஸ்டின் முஸ்லீம் ஒன்றும் மைனாரிட்டி கிடையாது, தமிழனானுன்னா நீ மெஜாரிட்டின்னு ஒரு கருத்தை பேசுகிறார். தமிழன் பிரபாகரன் ராயரே சோழன் தமிழர் அடையாளம் தமிழ் ஐடியாலஜிக்குள்ளே நிற்கிறாரு. விஜய் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று சொன்னால் நாளைக்கு கிறிஸ்தவர்கள் படம் முஸ்லீம் படம் பார்க்க மாட்டானோ, இந்துக்கள் படம் பார்க்க மாட்டானோன்னு அதில் கருத்து சொல்லாமலே இருக்கு. அதே மாதிரி இண்டோ பாக் வாரில் அவர் வந்து கருத்தே சொல்லலை. கருத்து சொன்னால் அது ஒரு தரப்பை பாதிச்சிருமோன்னு கருத்தே சொல்லலை. சீமான் துணிஞ்சு வந்து எல்லா ஊர் விவசாயிகளும் ஒன்று தான், விவசாயிகளுக்கு இடையில் நதிநீரை தடுக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை சொல்கிறார். ஸோ இப்படி கருத்தில்லா கந்தசாமி ஆட்டு, கொள்கை இல்லாமல் எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு எனக்கு நாடியில் வெட்டுன்னு சரத்குமார் சொன்ன மாதிரி மக்கள் தன் மௌத்துக்காக ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு இதில் இருக்கிறாரு. இப்போ எஸ்எஸ்என் சர்வேன்னு ஒரு சர்வே ஓரளவு உருப்படியாக ஒரு மாதிரி செய்யக்கூடிய ஒரு சர்வே தான். அவங்க வந்து சீமான் விஷயத்தில் அவர் தெலுங்கு நாயுடு சீமான் விஷயத்தில் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டுவார். மற்றபடி ஓரளவு நியர்பை வரக்கூடிய ஒரு நிறைய தப்பு இருக்கும், சரி இருக்கும். இப்போ அவரோட சர்வே வந்து ஒரு 12 விழுக்காடு வாக்கில் டிஎம்கே அகடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு இருக்கிறத கூட நான் மதிக்கலை. விஜய் நாளுக்கு ஆக ஆக சீமான் விஜய் கம்பாரிசனில் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததே ஒரு சந்தர்ப்பவாதியா, பச்சோந்தியா, ஒரு சுயநலவாதியா, ஒரு கொள்கையற்றவராட்டு இருக்கிறாருங்கிறது விஜயை ரொம்ப கீழே இறக்கிறோம். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சுயநலமா இருக்காரு, கொள்கைவாதியா இருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனைல இருக்காரு, எதை வச்சு சொல்றீங்க? காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சி பண்ணாரு. காங்கிரஸ் திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டான். அப்போ கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, அவங்க கூட யாருமே வரல. நான் தான் சொன்னேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கூட, பலம் நிரூபிக்காத விஜய் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிற கருத்தை நான் தான் முன் வச்சேன். அது மாதிரி காங்கிரஸ் வரல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான காங்கிரஸ்காரெல்லாம் என் கூட இருக்காங்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸை திமுக விலைக்கு வாங்கிட்டுங்க. காங்கிரஸ் கமிட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ நீ விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கா, விலை போகக்கூடிய ஒரு பொருளுக்கா இப்படி ஆளா பறந்த இது வந்து ராஜகுமாரன் காமெடி மாதிரி இருக்கு. ராஜகுமாரன் காமெடியில் வடிவேலுக்கு தங்கச்சிக்கு யார் மாப்பிள்ளைன்னு கவுண்டமணியும் தென் செந்திலும் மோதுவாங்க. அதில் கடைசியாக அந்த பெண்ணை பார்த்ததுமே 2 பேருக்குமே அவளை பிடிக்காத சூழ்நிலையில் அவன் வடிவேலு வந்து வெட்டி வச்சு யாருன்னா செந்தில தான் பிடிக்குன்றுவா. அப்போ அந்த சூழ்நிலையும் செந்தில் சிரிப்பார். சிரிக்க பார்த்தோன்னு, ஏன்டா இந்த சூழ்நிலை சிரிக்கான்னு, இந்த பொண்ணுக்கே உங்களை பிடிக்கலன்னா இந்த பொண்ணுக்கு அண்ணே உங்களை பிடிக்குன்னு எடப்பாடி கவுண்டமணி கிட்ட அளிப்பார். இந்த இனத்தை கொண்டு குவிச்ச கச்சத்தீவை தாரவார்த்தை, காவிரியில் துரோகம் பண்ண, முல்லைப்பெரியால துரோகம் பண்ண, கல்வி மாநில உரிமையில் துரோகம் பண்ண, நீட்டில் துரோகம் பண்ண, அவ்வளோ துரோகம் பண்ண காங்கிரஸே விஜய் வேண்டாம், பலம் நிரூபிக்காத விஜய் வேண்டாம்னு திமுக கூட போயிட்டாப்புல. அப்போ திமுக கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே ஒருதலை காதலாட்டு உண்மையான காங்கிரஸ்காரெலாம் என்கிட்ட இருக்காங்கன்னா, அப்போ அவருக்கு வந்து கச்சத்தீவு பிரச்சனை பற்றி கவலை கிடையாது, காவிரி பிரச்சனை பற்றி கவலை கிடையாது, முல்லைப்பெரியாரை பற்றி கவலைப்பட கிடையாது, நீட்டு பிரச்சனை பற்றி கவலை கிடையாது, கல்வி மாநில உரிமையை விட்டு பறிப்பானதை பற்றி கவலை கிடையாது, வாரிசு அரசியலை பற்றி கவலை கிடையாது, ஊழலை பற்றி கவலை கிடையாது. எதுவுமே கவலைப்படாமல் காங்கிரஸ் ஒரு கூட்டணி இருந்தால் போதுங்கிற ஆசையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கொஞ்சம் காங்கிரஸ்காரனாவது போட மாட்டானான்னு காங்கிரஸ்ன்னு கொள்கையற்ற ஒரு பச்சோந்தி ஆட்டு விஜய் நிற்கிறாரு. எவ்வளோ தாவேக்காவுக்கு எவ்வளோ % வாக்கு வரும்? மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவில் அது தெரிஞ்சிடுறீங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வாக்கெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி மற்ற விஷயத்தை தான் கட்சி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக அடுத்த இடத்தை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதை நிறைய பேரையும் காட்டியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இந்த முறை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள் வந்து சட்டமன்றத்தில் வெல்வாங்களா? காரைக்குடியில் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு பார்க்குறீங்க? காரைக்குடியில் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஜெயிச்சிருவாருன்றீங்க? ஒரு லீடராக ஜெயித்திருவார். ஜெயலலிதா 20 சம்திங் வாக்கு எடுக்கும்போது 50 விழுக்காடு வாக்கு எடுத்து போடியில் ஜெயித்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் 30 சம்திங் வாக்கு எடுக்கும்போது 60 விழுக்காடு எடுத்து அருப்புக்கோட்டையில் ஜெயித்தார். ஸோ கட்சிக்கான வாக்கை விட லீடருக்குங்கிற வாக்கு வந்து பெருசாக இருக்கும். அந்த வகையில் நான் திருவொற்றியூரில் 3ஆவது தான் சீமான் போவார்னு சொன்னேன். இப்போ சீமான் வந்து வெற்றி பெறுவார், ஒரு லீடராக வெற்றி பெறுவாருங்கிற கருத்தை நான் முன் வைக்கிறேன். ஒரு ஆள் மட்டும் வெற்றி பெற்ற அந்த கட்சி நிலைச்சு நிற்க முடியுமா? சீமானை பொறுத்தளவில் டூ ஆர் டைன்னு தன்னோட பேட்டெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு திமுக அண்ணா திமுக கூட திராவிட கட்சியோட கூட்டணி போகவே முடியாது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் மக்களை நம்பி அந்த களத்துக்குள்ளே போகிறாரு. இதில் இந்த எலெக்ஷனில் எடப்பாடி பலவீனப்படுத்தி சீமான் எமர்ஜ் ஆகிட்டாருன்னா 31ஆம் ஆண்டு எலெக்ஷன் வந்து சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் இருக்கும். சீமானை பொறுத்தவரை நான் ஏன் சொல்கிறோம்னா 1.1 இருந்தவர் எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் 8.2 வந்துட்டார். எடப்பாடி 2024 காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி, மாநில கட்சிகள் தான் போதும், தேசிய கட்சிகள் தேவையில்லைன்னாரு.
அப்படி பாராளுமன்றத்திலே சொன்னவர் பலகீனம் அடைஞ்சு மன வலிமை அடைஞ்சு லீடர்ஷிப் குவாலிட்டி இழந்து பாஜக கூட போய் சேர்ந்துட்டார். சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்ங்கிற தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார். அப்போ லீடர்ஷிப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய சீமான் லீடர்ஷிப்பில் சொதப்பலாட்டு நிலை தடுமாறி போன எடப்பாடியை பலகீனப்படுத்துவார். எடப்பாடியோட கட்சி இந்த முறை ஜெயிக்கலன்னா அந்த கட்சி எந்த மாதிரி இருக்கு அதிமுக? அடுத்தபடியாக சீமான் வந்து விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். இதைத்தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். எடப்பாடி இப்போ பலகீனம் அடைஞ்சிட்டாருன்னா 2031 காலம் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் வரும், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் தான் வரும். 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி பலகீனப்பட்டு போகும். அந்த பலகீனப்பட்டு போகிறவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சீமான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு. இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் இருந்து மாறினதும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துவார். குறிப்பாக 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விழாது. அதில் வந்து பெரும்பகுதி சீமானுக்கு வரும். குறிப்பாக அதில் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறதுல 6 பிராமணர்களை வேட்பாளர் நிறுத்ததில் பிராமணர்கள் வாக்கு சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது. முக்குலத்தோர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் 10.5க்காக எடப்பாடி எதுக்குறாங்க. ஸோ இந்த 18 விழுக்காடு வாக்கில் உள்ள முக்குலத்தோர் வாக்கு சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒரே குட்டையில் உரிய மட்டைகளுங்கிற இதில் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறதுல இந்த நாடார்கள் வாக்குகள் வந்து சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அண்ணா திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய என்டிஏ வாக்கில் பெரும்பகுதி சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதில் சீமான் ஒரு பெரிய ஜம்பை அடைஞ்சிட்டாருன்னா அடுத்த கட்டம் 31 எலெக்ஷன் வந்து தமிழ் தேசியமாக திராவிடமானி போயிடும், ஸ்டாலினா சீமானே வந்துடும். அதற்கான ஒரு வீகத்தில் தான் சீமான் போயிட்டுருக்காரு. அதை கெடுக்கிறதுக்கு தான் இடையில விஜயை போட்டு கருத்து கணிப்பு அது இதுன்னு யார் இறக்கி விட்டு நினைக்கிறீங்க? விஜய் பிறமொழியாளர்கள் அதில் இதாக பண்ணுறாங்க. ஸோ விஜய் சுற்றி இருக்கிறதும் பிறமொழியாளர்கள் தான். புதுசாக அரசியலுக்கு வரக்கூடியவர் மலையாளி எம்ஜிஆரையும் கன்னடர் ஜெயலலிதாவையும் தூக்கி பேசுவார். அதை ஒரு டிஆர் பேரை சொல்லி நீங்கள் பிரபாகரன் ராஜராஜ சோழன்னா அது மாற்று, திராவிடத்துக்கு மாற்று. உலகத் தமிழர்களின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், ராஜராஜ சோழன் தமிழன் அடையாளம், கங்கை கொண்டான் கடாரம் என்றான். ஸோ இந்த 2 பேரை முன்னிறுத்தி தானே சீமான் மாதிரி அரசியல் வரணும். நீங்கள் வந்து வேறு மாதிரி பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொன்னீங்கன்னா அது இன்னொரு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் தானே. ஆனால் அவர் பிரச்சாரம் போகிற இடத்துலலாம் மக்கள் வெள்ளமாக வந்து கூட்டம் வரதை பார்க்க முடியுது. நிறைய செல்வாக்கு இருக்குது. எங்கே பார்த்தாலும் விசிஷ்டத்தை கேட்டுகிட்டே இருக்குல்ல அவர் சொல்கிற மாதிரி. திரைப்பட கலைஞர் அவருக்கு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும், மக்கள் வரத்தான் செய்வாங்க. வாக்கு வரதாங்கிறது தான் அவர் நிலைப்பாடு இல்லாதனால வாக்கு வங்கியில் அடிபடுவார். இப்போது கவின் ஆணவ படுகொலை எதிர்ப்பு சீமான் தான் பண்ணுறாரு, பட்டியல் வெளியேற்றம் சீமான் தான் பேசுகிறாரு. ஸோ ஒரு சமூக நீதி பார்வை, ஒரு இஷ்யூஸில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறவர். அந்த பாப்புலாரிட்டி உள்ள சீமானையும் விஜயையும் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் கம்பேர் பண்ணி பார்த்தா சீமான் தான் நம்ம ஆள், பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்காரு, 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்த சொல்கிறாரு, தமிழர் ஜாதிகளுக்காக நிற்கிறாரு, தென் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு. ஸோ அவர் வந்து கவின் ஆணவ படுகொலைக்கு வந்து வாக்கு வங்கி அரசியலை மீறி கண்டனம் தெரிவிக்கிறாரு. நாம் வந்து வெறும் நடிகராக நம்ம சினிமா பார்த்து ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கக்கூடிய விஜய்க்கு பாடம் போட்டணும், சீமானுக்கு வாக்களிக்கின்ற உணர்வு தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மத்தியில் வரும். இன்னைக்கு எல்லாரிடமே விழிப்புணர்ச்சி இருக்குது. அதே மாதிரி நீ எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்து எடப்பாடியை பலப்படுத்த முயற்சி பண்ணார் விஜய். சீமான் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர். இப்போ எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய முக்குலத்தோர் சமுதாயம், கள்ளர் மறவர் அகமுடையார் வல்லம்பர் மணியக்காரர் போன்ற சமூக மக்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களுக்கு அவங்க சீமான் தான் எடப்பாடியோட முக்குலத்தோர் எதிர்ப்பு அரசியலை எக்ஸ்போஸ் பண்றாரு. நீங்க சொல்ற மாதிரி 2034 இருமுனை போட்டியா இருந்தா கூட தனிச்சு நின்று சீமானால ஆட்சி பிடிக்க முடியுமா? தனிச்சு நின்று அதை ஃபைட் பண்ணி வெல்றது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையில சீமான் ஒவ்வொரு கட்டமாக எடுத்து வச்சுட்டு போறாரு. 1.1 இருந்து ஒரு 8.2க்கு வந்திருக்கிறார் இல்லையா? அது என்ன சீனம் மூங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியை பெறணும், பெரிய வளர்ச்சி வருங்கிற அவரோட நம்பிக்கையில் அவர் பயணிக்கிறார். அவரால் டூ ஆர் டை பாட்டில் தான் பண்ண முடியும். திராவிடத்தை கடுமையாக ஏற்றுட்டாரு. பிரபாகரன் ராஜராஜ சோழனி போகிறாரு. நீங்கள் பெரியார் அண்ணாணி போய் அங்கே ஜாலரா அடிக்க முடியாது, எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு. ஸோ அவருக்கு தான் தீர்வு. இந்த தீர்வில் ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிறார். ஆனால் கடந்த வந்து 2011 தேர்தல் 16 2 முறை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாகட்டும், அதன் பிறகு நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், 3 முறையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த முறையும் திமுகவுக்கு தான் சாதகமாக அமைந்த தேர்தல் மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை திமுகவுக்கு சாதகமாக அமைகிறதா தான் நான் பார்க்குறேன். வெற்றி வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குன்றீங்க? திமுகவுக்கு போட்டி இல்லை, அதுதான் நாம் தமிழருக்கும் வளர்ச்சி. இதில் தான் வந்து சீமானும் விஜய் மிஸ்டேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாமா? 2 பேருமே திமுக ஆட்சி ஆகட்டும் தான் வந்திருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறது வந்து மறுபடியும் திமுக ஆட்சி. விஜய்க்கு பலம் என்ன? விஜய் என்ன பண்ணிடுவாரு? விஜய்க்கு பலம் என்ன? சீமானோட போயிருக்கலாம்ல. அது தமிழ் தேசிய அடையாளத்தை விஜய் எடுத்திருக்கணும்.
இந்த பெரியார் அப்புறம் எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதான்னு எடுத்து போகாமல் நீங்கள் வந்து என்ன எடுத்துருக்கணும்னா அந்த இடம் பிரபாகரன் ராயராஜ சோழன் எடுத்து சீமான் கூட கம்பைன் பண்ணியிருக்கலாம், அல்லது வாக்கு எடுத்துக்கிட்டு சூழ்நிலை பூரா கம்பைன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் தான் இப்போ திராவிட குட்டையில் ஊறியாச்சே, இலவசத்தில் மூழ்கியாச்சே, பிராண்டி விஸ்கியில் மூடியாச்சே, பெரியாரில் உங்களை தொலைச்சிட்டிங்களே. அது காரணம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் 2 ரெட்டியார் ஒரு நாயுடு வந்து விஜய தமிழர்ந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்கிறாரு. அவன் தமிழ் தேசிய அரசியல்னா விஜய் அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அருந்ததியர் வர்சஸ் பறையர் தேவேந்திர குல வேளாளரில் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக சீமான் பேசுகிறாரு. விஜய் அதில் பேச்சு மூச்சே இல்லாமலாம் இருக்கிறாரு. பேசினா ஓட்டு போயிருன்ற மாதிரி இருக்காரு. ஓட்டு போயிருங்கிறத விட நாளைக்கு சினிமா பார்க்க மாட்டான்னு நினைக்கிறாரு. என்னோட கணக்கு விஜய் நாளைக்கு நடிப்பார். 26க்கு அப்புறம் நடிக்க போயிடுவார். கண்டிப்பாக நடிக்க போயிடுவார். ஓகே, ஜனநாயகம் படத்தையே முடக்கி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு அரசியலுக்கு போக மாட்டாருன்ற மாதிரி தானே இருக்கு. ஜனநாயகம் படத்தை முடக்குனதான் விஜய்க்கு இப்போ சிக்கல். ஜனநாயகம் படத்தை முடக்குனனால பாசிச பாஜக அணி பேசுகிறத விட்டுட்டார். ஜனநாயகம் படத்தை பொறுத்தவரை நாங்கள் ஆணித்தரமாக கிளைம் பண்ணுறோம். தம்பி ஜோசப் விஜய் கிட்ட நாங்கள் உண்மையிலே கிளைம் பண்ணுறோம். தம்பி முடக்குனதில் நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளாக வந்ததுனால உங்களை அடித்து உடைக்கணும்னு உங்களுக்கு எதிராக ஸ்கெட்சி போட்டதில் எங்கள் பங்கு பெரும் பங்கு. 8ஆம் தேதி நியூஸ் 18 தொலைக்காட்சியை பாருங்கள். என் சகோதரன் நயினார் நாகேந்திரன், என் சகோதரி தமிழிசை, இவங்க கருத்தை மீறி நான் சொல்கிறேன் ஜனநாயகம் படத்துக்கு பெரிய ஆப்பு இருக்குது, சசிகலா அம்மையார் ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்கு உண்டுன்னு நான் சொன்னேன். அதில் இருந்து விஜய் பாசிச பாஜகங்கிறத பேசுறதை விட்டுட்டாரு, பாஜகவை கடுமையாக எதுக்கிறத விட்டுட்டாரு. ஏன்னா 300 கோடி ரூபா படம் என்ன ஆகும், மீண்டும் சென்சார் போர்டு தன் படங்களுக்கு தருவானாங்கிறதுல பயம் வந்துட்டு அவருக்கு. அடுத்து 3 தடவை விசாரணை கூப்பிட்டுட்டாங்க. 4ஆவது தடவை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸு, திங்ஸ் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ், லெப்ஸ் இட்ஸ் ஆர் லைக் யூட்டர்ங்கிற மாதிரி விஜய்க்கு தப்பு நடக்கும் போதே சாகும் போதே பாட்டில் தூக்கி வீசினது, அது எல்லாமே விஜய்க்கு நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லி விஜய் 304A அக்யூஸ்டாக போட்டு 3 வருஷம் கன்விட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ விஜய்க்கு எதிர்காலம் சென்ட்ரல் பாஜக பொறுத்து இருக்குது. மோடியை பொறுத்தவரை எங்கள் கருத்தை அதில் ஏற்றுக்கிட்டார். விஜய் ஒரு மோசமான சக்தி. சீமான் வந்து 4 வரையும் இருக்கிறார். திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவும் ஊதுகுழல் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு திமுக அடிக்கிறார், அண்ணா திமுக கிடையாது, காங்கிரஸ் அடிக்க மாட்டார். இவர் வரும்போதே மோடிக்கு எதிராட்டு ராகுல் காந்தி தன்னை ஏற்றுக்க மாட்டாருன்னு நப்பாசையில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக சிஏ எதிர்ப்புன்னு 24 கேண்டிடேட் போடாமல் லெட்டர் பேடாக இருந்தார். கொள்கை எதிரின்னு மோடியை சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் நீ இனத்தை அழித்த காங்கிரஸை எப்படி தாங்கி பிடிக்கலாம், நீ வாரிசு அரசியல் காங்கிரஸ் எப்படி தாங்க பிடிக்கலாம், ஊழலின் ஊற்றுக்கண் காங்கிரஸ் எப்படி தாங்க பிடிக்கலாம், தமிழர் உரிமைகளை முல்லை பெரியார் காவிரி கூடங்குளம் இதெல்லாம் கொண்டு வந்து தமிழருக்கு அநீதி இழைச்ச காங்கிரஸ் எப்படி தாக்கு பிடிக்கலாம், இதெல்லாம் நம்ம கேள்வியாக இருந்தாலும் ஸ்டாலின் மோடி வந்து இவர் ராகுலுக்கு ஆளு, இவர் என்னைக்குனாலும் 29 ராகுல் கூட தான் போவாருன்னு இவர் அரசியலை விட்டே காலி பண்ணணும்னு மோடி சசிகலா அம்மையாருக்கு எடுத்த முடிவை எடுத்துட்டாரு. அதன் விளைவு தான் ஜனநாயகம் படம் அடித்து நொறுக்கப்பட்டது. பட் அந்த நொறுக்கப்பட்டதை உணர்ந்தும் கூட மோடியை பற்றி எதிர்த்து பேச முடியாமல் பரிதாபமாக இருக்கிறாரு. நான் இதை 3 மாதமாக நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறேன். இப்படி கூட சொல்கிறேன், ஆட்டு திருட்டு போகல, ஆட்டு திருட்டு போன மாதிரி நெபு கண்டன்னு ஒருவர் கிருஷ்ணராவ் சொல்லுவார் பாருங்க. அதே மாதிரி ஜனநாயக படத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு ஜனநாயக படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பராசக்தியோட நல்ல வசூல், தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் வசூல் முன்ன பின்ன இருக்குன்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. உங்கள் படம் வரல விஜய்ங்கிறத நான் சொல்கிறேன். காரணம் மோடி வந்து இன்னும் உங்களுக்கு இன்னும் ஆப்படிப்பார். உங்கள் இதுலேயும் உங்களை கன்விக்ட் பண்ணி சசிகலாவுக்குள்ள ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போ விஜய்க்கு சிக்கல். நாளைக்கு ராகுல் காந்திக்கு ஆதரவாக இனத்தை அழித்த ராகுல் காந்திக்கு ஆதரவாக கால் எடுத்து வச்சதில் ஆர்டிடி மோடி கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளை காலி பண்ணிட்டானுள்ளே, என்ன மீண்டும் மோடி எதிர்த்து போகவா, என்ன பண்ண ஏதுன்னு குழம்பி போய் திணறி போய் இருக்கிறாரு. நீங்கள் தான் போல்டாச்சே, ராகுல் காந்தி தான் உங்களை வந்து காப்பாற்றுவார்னு நினச்சி மோடி எதிர்க்க வேண்டியது தானே. குறிப்பாக ஓட் சோரிக்கு ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவித்தவர் அப்புறம் ராகுல் காந்திக்கு ஆதரவாக எதுவும் பேசலை. இப்போ மாநில காங்கிரஸை விலைக்கு வாங்கிட்டாருன்னு ரூம் போட்டு யோசித்து ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டும் மோடிக்கு எதிராட்டும் பேச முடியாத பரிதாப நிலைமையில் இருக்கக்கூடிய கோழைத்தனமான விஜய் வந்து என்னவோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கார். மக்களுக்கு எல்லாமே தெரியும், விஜய் சந்தர்ப்பாதின்னு தெரியும், அரசியல் வியாபாரின்னு தெரியும், மோடி எதிர்க்க முடியாமல் பலகீனமான பரிதாபத்தில் இருக்காருன்னு தெரியும். ஸோ இந்த சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். இந்த முறை பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அண்ணாமலையில சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒதுக்கப்பட்டு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு சீட்டு ஒதுக்கப்படல. ஏன் இந்த முறை அண்ணாமலைக்கு சீட்டு ஒதுக்கப்படல கேட்கும்போது நான் 4ஆம் தேதி பதிலளிக்கிறேன், 4ஆம் தேதி பிரஸ் மீட் வச்சு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம், ஏதாச்சும் மனக்கசப்பு இருக்குங்களா, என்ன? அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டு, அண்ணா திமுக ஊழல்னு விழுந்த ஓட்டு, ஜெயலலிதா ஊழல்னு விழுந்த ஓட்டு,
பசுமன் தேவரை கண்டு அண்ணா ஓடிட்டார்னு விழுந்த ஓட்டு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டும் காமராஜ் சொன்னதை அந்த கருத்தின் அடிப்படையில் விழுந்த ஓட்டு. அந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு சொன்னால் தன்னோட இமேஜ் போயிடும், எடப்பாடி பழனிசாமி ஆட்களை தோற்கடிச்சு விட்டுருவாங்கக்காக அவர் அதை அந்த முடிவை எடுத்திருக்கிறாரு, கண்டஸ்ட் பண்ணாண்டான்னு. இதையும் தாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததுலேயே பிஜேபி அந்த திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிறது லீடர்ஷிப்பை இந்துத்துவா தமிழ் தேசியம் கையில் கொடுத்துட்டு, பிஜேபிக்கு பிடிஎம் நாம் தமிழர் இல்லை, பிஜேபி நாம் தமிழர் லீடர்ஷிப்புக்கிட்ட 18 விழுக்காடு வாக்கையும் சீமான் தான் அதுக்கு லீடர்னு விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் ஈரோடு கிழக்கில் நடந்தது. அண்ணாமலை மாற்றம் அடுத்த அடி பாஜகவுக்கு. இப்போ 3 விழுக்காடு ஓட்டுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எனவே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளும் ரேவடி கல்ச்சர், முக்குலத்தோரோட எடப்பாடி எதிர்ப்பு, இந்து நாடார்களோட திமுக அதிமுக எதிர்ப்பு, பிராமணர்களுக்கு சீமான் முக்கியத்துவம் கொடுத்து பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணுன்னு சொல்கிறது, இப்படி பல அம்சங்களில் யாதவர்கள் வாக்கெல்லாம் இந்த 18 விழுக்காடு வாக்கில் பெரும் பகுதி சீமானுக்கு வரும். அண்ணாமலையே அது சீமானுக்கு போட்டுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கார். ஒவ்வொரு முறை தேர்தலையும் நீங்கள் நிறைய கருத்து கணிப்புலாம் சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிறது சரியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும், எது எதிர்கட்சியாக மாறும், எவ்வளோ % வாக்குங்க எந்தெந்த கட்சிக்கு வரும், நாம் தமிழ் நிலை என்ன, தாவைக்க நிலை என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த காலத்திலையும் மு க ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. ரெண்டு ஜாதி கட்சியாட்டு அது போயிட்டு ஓகே அபகரிக்க நோக்கத்தோட ஓபிஎஸ்ஸை நீக்கினது பொதுமக்களே அந்த கட்சிக்கு பிடிக்கலை. மேற்க நான் விழாள கவுண்டர் எதிராக இருக்காங்க, வடக்க நான் வண்டியர்கள் எதிராக இருக்காங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடை பிரித்தது, பிசி இடஒதுக்கீடை ஏன் பிரிக்கலைன்னு கள்ளர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற சமூகங்கள் எடப்பாடியும் சிபி சண்முகத்தையும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த தப்பா அரசியல் பண்ணின அபகரிக்கும் குணம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த காலமும் ஸ்டாலின் தோற்கடிக்க முடியாது. தாவேக்கா டவுன் ஆகிட்டு இருக்குது, நாம் தமிழர் தன் பிரச்சாரத்தால் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாங்க. கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உதவியது மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உதவும். எந்தெந்த இஷ்யூவில் விஜய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் வளவள வெண்டக்கா, அர்த்தநாரீஸ்வரர், திருசரங்கு சொர்க்கத்தில் வலமும் போகாமல் இடமும் போகாமல் எந்த முடிவு எடுக்காமல் நிற்கிறாருங்கிறதையும், சீமான் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாருங்கிறதையும் மக்கள் மத்தியில் இந்த 10-15 நாளைக்குள்ள கொண்டு போகும்போது கமலஹாசன் சீமானை மிஞ்சியது மாதிரி விஜயை சீமான் மிஞ்ச முடியும். அந்த பணியை நாம் தமிழர் தம்பிகளும் நாம் தமிழர் சீமான் பிரச்சாரமும் திறம்பட இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சொல்கிறேன், விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு. ஓகே, நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து